சாங்கி ஜுவல். இந்த சாங்கி ஜுவலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சைனீஸ் நியூ இயர் டெக்கரேஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த சைனீஸ் நியூ இயர் டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கும். நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சாங்கி ஜுவல் ஒரு நல்ல ஒரு இன்டோர் வாட்டர் ஃபாலோட சேர்ந்த இடம். ப்ளஸ் இந்த இடங்களில் நிறையா டெக்கரேஷனு, அந்த ஃபெஸ்டிவலோடு சேர்ந்து நிறையா ப்ரோக்ராம்லாம் அங்கே நடக்கும். அந்த ஜுவலுக்கு வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம உள்ளே வரும்போதே அந்த டெக்கரேஷன் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு கண் கவரக்கூடிய அளவில் நல்ல ஒரு அழகான பேக்ரவுண்டில் ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து நம்ம அந்த வாட்டர் ஃபாலோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சாங்கி ஜுவல். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த இடங்களில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம். நாம் வந்திருக்கக்கூடிய இந்த சாங்கி ஜுவலில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த குதிரை வருஷத்தோட டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக். அந்த சைனீஸ் லூனர் நியூ இயருடைய ஃபெஸ்டிவ் டிஸ்பிளே தான் நம்ம இதில் பார்க்குறோம். நாம் வந்தது 10 மணிக்கு முன்னாடியே. ஸோ அதனால் அந்த வாட்டர் ஃபாலில் உள்ள தண்ணியெல்லாம் உளர சாங்கி ஜுவலில் உள்ள அந்த வாட்டர் ஃபாலில் உள்ள தண்ணியெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய டிஸ்பிளேலேயே நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்துல இந்த டிஸ்பிளேலலாம் நல்ல ஒரு அழகான லுக்கு பார்த்திங்கன்னா அந்த குதிரையுடைய மூமெண்ட்டெல்லாம் நம்ம இந்த இடங்கள்லேயே பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல இந்த சாங்கி ஜுவலில் உள்ள அந்த டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளாலே பார்க்க நிறையா இருக்குது. நல்ல அழகாக இருக்குது. இந்த டெக்கரேஷனே நமக்கு ஒரு இடம் மட்டும் போகாமல் சுற்றி ரெண்டு சைட்லேயும் போகலாம், சென்டர்லேயும் போகலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடங்களில் நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க எல்லாமே ஒரு நல்ல இடம். இந்த இடங்களில் நாம் ஒரு நல்ல ஒரு ட்ரைபாடோட வந்தோம்னா நினச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்தோம்னா நம்ம நினச்ச மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை வச்சு நம்ம எடுக்க வசதியாக இருக்குது. இந்த குதிரைக்கு இந்த காலிலேருந்து எல்லாமே மூமெண்ட் எல்லாம் பார்க்கலாம் நம்ம இந்த இடங்களில் நின்று வந்து பார்க்கும்போது. இந்த சைனீஸ் நியூ இயர் டெக்கரேஷனை பொறுத்த அளவில் ஜுவலில் மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்குள்ளாலையும் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளால் நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்ட்டுக்குள்ளால், அதாவது உள்பக்கத்தில் இமிக்ரேஷனுக்கு உள்பக்கத்தில் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடங்களாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம இந்த டெக்கரேஷனை பார்க்குறதுக்கு, இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த சாங்கி ஜுவலில் உள்ள இந்த ரெயின் வார்டெக்ஸ் 10 மணிக்கு தான் அந்த வாட்டர் ஃபாலில் ஸ்டார்ட் ஆகும், தண்ணி வெளியே வர்றது. ஸோ அந்த வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிறது 10 மணிக்குனால நமக்கு 9:50 இந்த இடங்களில் மக்கள் அதிகமாகவே நிற்பாங்க. கரெக்டாக அந்த 10 மணிக்கு தண்ணி பாயிறத கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த இடங்களில். ஸோ நாம் இன்றைக்கி வந்ததுனால அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த இடங்களில் பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருந்தது. இந்த தண்ணி பாயிறதுக்கு முன்னாடி, அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி பாயிறதுக்கு முன்னாடியே அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த ரெயின் வார்டெக்ஸில் வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ நமக்கு நிறைய பேர் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கேமராவோடு நின்னாங்க. ஏன்னா நினச்ச மாதிரி இந்த இடங்களில் அந்த தண்ணி பாயும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம 10 மணிக்கு முன்னாடி வந்தோம்னா அந்த தண்ணி பாயிறதையும், கரெக்டாக அந்த வாட்டர் ஃபாலில் தண்ணி பாயிறதையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது இதுக்கேற்றால இந்த இடங்களில் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 9:50 இந்த இடங்களில் ரீச் ஆகிற மாதிரி வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால் ஸ்டார்டிங் ஆகிறதுலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடங்களில் நின்று அந்த ஃப்ளவரோடு சேர்ந்து நம்ம ஃபோட்டோக்களெல்லாம் எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்கும். அப்படி ஒரு அந்த ஸ்டார்டிங் டைம்லேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்து பாருங்கள். 10 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அந்த 10 மணிக்கு வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வியூவாட்டம் இருக்கும், கம்ஃபர்டபுளாகட்டும் இருக்கும். இந்த வாட்டர் ஃபால் 40 மீட்ரு உயரமும் 131 அடி விதிவும் உள்ளது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைடாட்டாட்டும் உயரமாட்டும் உள்ள வாட்டர் ஃபால் இது. இந்த சிங்கப்பூர்லேயே இன்டோர் வாட்டர் ஃபாலில் ஒன்றான டாப் ஒன்று தான் இந்த ரெயின் வார்டெக்ஸ். ஸோ நீங்கள் இந்த இடங்களில் வந்தீங்கன்னா இந்த லெவலில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவல்லையும் மேலே போய் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். இந்த சாங்கி ஜுவல் எதுவுமே பேமெண்ட் கிடையாது. நீங்கள் அன்லஸ் கனப்பை வாக்குக்கு போனீங்கன்னா மட்டும்தான். மீதி உள்ள இடங்கள் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. நீங்களும் பாருங்கள் இந்த ரெயின் வார்டெக்ஸை.
இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கி ஜுவலில் நீங்கள் ஷாப்பிங் ப்ரமோஷனெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணி ரிவார்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல $98 சிங்கிள் ரெசிப்ட் நம்ம திங்ஸ் வாங்கியிருந்தோன்னா நமக்கு அந்த இடங்களில் அந்த வவுச்சருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. $238 வந்து சேம் வவுச்சராக இருந்ததுன்னா, அப்படி இல்லைனா 3 வவுச்சராகிட்ட இருந்து சேம் டேயில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா $10 $30 வரை வவுச்சர் கிடைக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வந்தீங்கன்னா இந்த இடங்களில் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் இந்த சாங்கி ஜுவலில் ஷாப்பிங்கோடு சேர்ந்து வர்றது. இந்த இடங்களில் இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான டெக்கரேஷனு. அந்த ஃப்ளவரில் அந்த கடைசி இதழில் வச்சிருக்கக்கூடிய அந்த லைட்டெல்லாம் நல்ல ஒரு அழகான லுக்காட்டம் இருக்குது இந்த இடங்களில். இந்த இடங்களுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னாலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடங்களில் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வர்றதுனால ஸோ அது ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நிறைய பேர் க்ரௌடாட்டம் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்றால நீங்கள் ஃபோட்டோ எடுக்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால் பேக்ரவுண்டோட சேர்த்து இந்த டெக்கரேஷனும் சேர்த்து அதோட சேர்ந்த இந்த வாட்டர் ஃபாலோட சேர்ந்த டெக்கரேஷனில் நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்னும் நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்களில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த பூக்களுடைய மூமெண்ட்டும் இந்த இடங்களில் இருக்குது. அந்த பார்த்திங்கனாலே தெரியும். அந்த பூக்களெல்லாம் அப்படியே விரிகிறதும் சுருங்குறதும் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி இந்த மூமெண்ட்டோடு சேர்ந்து இந்த ஃப்ளவர் இருக்கும்போது நமக்கு நேச்சுரான ஃப்ளவர் மாதிரி நல்ல ஒரு அழகான லுக்கு. அதே போல் இந்த இடங்களில் அந்த குதிரையுடைய மூமெண்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெக்கரேஷனு இந்த சாங்கி ஜுவலில். நீங்கள் இப்போ இந்த இடங்கள்லே பார்க்கலாம். அந்த குதிரையுடைய ரெக்கை வந்து அப்படி பறக்கிற மாதிரி மேலும் கீழே இறங்கி இறங்கி ஏறி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் இந்த இடத்துல. இந்த இடங்களில் ஒரு லெவலுக்கு மேலே நின்று நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது இந்த இடங்களில் நின்று பார்க்கும்போது. ஸோ நம்ம இங்கே கீழே இருந்து பார்க்குறத விட மேலே இருந்து பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல இடம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை கீழே நிற்க சொல்லிவிட்டு மேலே இருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லைனா வீடியோ எடுக்க ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது இந்த இடங்கள். இந்த சாங்கி ஜுவலில் லயன் டான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் போர்டிலே நீங்கள் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு எந்தெந்த டேட்டில் எல்லாம் லயன் டான்ஸ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் வரும்போதே பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி அந்த லயன் டான்ஸையும் இந்த வாட்டர் ஃபாலோட பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த லயன் டான்ஸும் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு இந்த இடங்கள்லேருந்து மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்லேருந்து அந்த
ஸ்கை ட்ரெயின் போகிறதே நம்ம இந்த இடங்கள்லேருந்து பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் இந்த ஸ்கை ட்ரெயின் ப்ளஸ் அந்த ரெயின் ஃபோர்டெக்ஸு எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சில லெவலில் 1-2 லெவலில் சில இடங்கள் மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ அந்த இடங்களில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல இடமா இருக்குது இந்த இடத்துல. இந்த சாங்கி ஜுவலில் 5வது மாடிக்கு வரும்போதே நம்ம இந்த கனப்பே வாக்கு என்ட்ரன்ஸில் இந்த இடங்களில் அந்த சைனீஸ் நியூ இயரோட உள்ள டெக்கரேஷன் எல்லாம் அந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு அழகான டெக்கரேஷனாக வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டு இருக்குது. இது வந்து அந்த கனப்பே வாக்குக்கு வெளிப்பக்கத்தில். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஃபோட்டோக்களெல்லாம் எடுக்கிறதுக்கு வசதியாட்டு இந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய இந்த தங்க குதிரை டெக்கரேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த இடங்களில் நாம் ஃப்ரெண்ட்ஸுகளோடையோ ஃபேமிலியோடையோ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வியூ நம்ம இந்த இடங்கள்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த 5வது மாடியிலேருந்து இந்த ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்கிறதே இந்த ரெயின் ஃபோர்டெக்ஸ் வாட்டர்ஃபாலும் அதே போல் இந்த ஸ்கை ட்ரெயினோட ரூட்டும் தான் அந்த இடங்களில் ஒரு நல்ல இடம். அதே போல் இந்த இடங்கள்லேருந்து கீழே வர நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து பார்க்குறதுக்கு இந்த லெவல் 5 உள்ள டெக்கரேஷனையும் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் லெவல் பை லெவலாக வரும்போதே நீங்கள் உங்களுக்கு ஏற்றால அந்த ஸ்கை ட்ரெயின் போகிறது, வாட்டர்ஃபாலு இது எல்லாமே வித்தியாசமான லெவலில் தெரியும். இந்த 5வது மாடியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் மேல் மட்டத்தில் நீங்கள் நிற்பீங்க. வாட்டர் லெவலு அது அந்த வாட்டர்ஃபாலு அதே மாதிரி அந்த ஸ்கை ட்ரெயின் கீழே உள்ள அந்த அந்த ஸ்ட்ரக்சருடைய டிசைனு இது எல்லாமே சேர்ந்து நம்ம பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த இடங்கள் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. நீங்கள் இந்த இடங்களில் வந்தாலும் நல்ல ஒரு இடமா ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து நீங்கள் 5வது மாடிக்கு வந்தால் தான் இந்த வியூ கிடைக்கும். இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். அன்லெஸ் நீங்கள் வந்து கனப்பை வாக்குக்கு வந்தீங்கன்னா இந்த இடங்களில் நார்மலாகவே நீங்கள் பார்த்துக்கலாம்.
எனக்கு இன்றைக்கி வந்த இடத்துல நல்ல ஒரு டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடங்களில் அந்த சைனீஸ் கல்ச்சருடைய அந்த லூனர் வருஷத்துடைய அனிமல்ஸோடைய ஜூடியாக பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருந்தது. அதே மாதிரி இந்த இடங்களில் உள்ள டெக்கரேஷன் ஒரு நல்ல வியூவை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக கிடச்சிது. இந்த இடங்களில் உள்ள அந்த ஃப்ளவருடைய டெக்கரேஷனு இது எல்லாம் இன்னும் நல்ல ஒரு அழகான இடமா இருந்தது. எனக்கு ஒரு புதுசாட்டு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இது எல்லாமே ஃப்ரீயாக நம்ம பார்த்தது. இந்த ஹிடன் ஸ்பாட்டில் நின்று நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடத்த கொடுத்தது. இப்படி எல்லாமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், இந்த சாங்கி ஜுவலில் நீங்கள் ஃப்ரீயாட்டு உள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது. இந்த சாங்கிலே நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் ஒன் பை ஒன்னாட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த சாங்கி ஜுவலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.